வால்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதினதுக்கப்புறம் பல ராமாயண நூல்கள் உருவானுச்சு. உதாரணத்துக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இதுல எல்லாம் பல பேர் பல ராமாயணங்கள் எழுதினாங்க. இந்த ராமாயணம்லாம் ராமகாதை என்று அழைக்கப்பட்டது. தமிழ்ல எழுதின ராமாயணத்துக்கு பேர் கம்ப ராமாயணம் பேர். கம்பர் என்ன பண்ணாரு, வால்மீகி ராமாயணத்தை தழுவி அதை அப்படியே தமிழ்ல பண்ணாரு, அழகாக்கி பண்ணார். அதோடைய பாடல்கள் அந்த மாதிரி கம்பரால் எழுதப்பட்ட ராமாயணம் கம்ப ராமாயணம். கம்பர் மட்டும்தான் ராமாயணத்தை எழுதினாரா அப்படின்னா இல்லை. கம்பருக்கு சற்றேறக்குறைய ஒரே காலத்தவர் ஒட்டக்குத்தர். ஒட்டக்குத்தர் ஒரு ராமாயணம் எழுதினார். அதுக்கு பேர் உத்தரகாண்டம்னு பேர். உண்மையான பாடல்கள் உடையது அந்த உத்தரகாண்டம். இது மட்டும்தான் இருந்தா கம்பர் கம்ப ராமாயணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல உத்தரகாண்டம், ஒட்டக்குத்தர் எழுதுன உத்தரகாண்டம், இது ரெண்டும் இருந்தது. இதனில வேற ஏதாவது ராமாயணம் தமிழ்ல உருவானுச்சா? உருவானுச்சு. 1600களில் எம்பெருமான் கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் கொங்கு மண்டலத்தில் இருந்தார். அவர் மிகச்சிறந்த ஒரு புலவர். அவர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்கார். அந்த ராமாயணத்துக்கு பேர் தக்கை ராமாயணம்னு பேர். அதை கொங்கு ராமாயணம்னு கூட சொல்லுவாங்க. தக்கைங்கிறது ஒரு இசை வாத்தியம். கிட்டத்தட்ட உடுக்கை மாதிரியே இருக்கக்கூடியது. இது இன்னும் புழக்கத்தில் இருக்கு. வைணவ கோயில்களில் வாசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் ஏகாதசி, அரையர் சேவை இந்த நிகழ்ச்சிகள் அப்போ வாசிப்பாங்க இந்த தக்கையை வாசிச்சுக்கிட்டே அதுக்கோட அந்த தாளத்துக்கு ஏற்றார் போல எழுதப்பட்டது தக்கை ராமாயணம். இது ஒரு இசை நூல்னு சொல்லலாம். இசைக்கு தகுந்த மாதிரியே எழுதப்பட்டதுனால. இதை எழுதினவர் யாருன்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். சங்ககிரி இருக்கு இல்லையா, சங்ககிரிக்கு பக்கத்தில் பத்தூர்பாடி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்த எம்பெருமான் கவிராயர்னு பேர். அவர் தான் இந்த ராமாயணத்தை எழுதினார். எப்போ? 1600களில். ரொம்ப காலமாக இந்த நூல் பதிப்பிக்கப்படாமல் இருந்தது. 1983ல் தொல்லியல் துறை சார்பாக, தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக அருணாச்சல கவுண்டர் அப்படிங்கிறவர் பப்ளிஷ் பண்ணுறார். இந்த நூல் 2 பகுதியாக இருக்குது. இந்த 2 பகுதியுமே என்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எனக்கு அது பயன்படாமல் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கலாம். இந்த ராமாயணத்தோட பாடல்கள் எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட கம்பராமாயண பாடல்கள் மாதிரி இருக்கும். கம்பராமாயணம் 10,000 பாட்டு. அதை படிக்கும்போது சில பேருக்கு மலைப்பாக இருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, 3250 பாட்டலாக சுருக்கி அதை கம்பராமாயணத்துடைய அது மாறாமல் கிட்டத்தட்ட அதே மாதிரி எழுதுறாரு. சில இடங்களில் கம்பராமாயண பாடல்களையே இதில் சேர்த்து தக்கை ராமாயணம்னு வச்சுருக்காங்க. அந்த பாடல்கள் அழிஞ்சு போன இடங்களில் அதை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப படிக்க இனிமையானது. ராமராஜ்யம் தொடங்கக்கூடிய இந்த நல்ல காலத்திலே நாம் இந்த ராமாயண செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். தமிழில் எழுந்த இன்னும் சில ராமாயண நூல்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் பற்றி வருகின்ற காணொளிகளிலே நாம் காண்போம். ஆகவே நாம் போடுகின்ற ஒவ்வொரு காணொளியும் உங்களை சென்றடைய வேண்டுமானால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.